அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இதை வந்து அஃபிஷியலாக வந்து படத்தோட இயக்குனரே வந்து மகிழ் திருமணி அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பார்ப்பதற்காகவே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ட்ரிபிள் மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து அஜித், விஜய், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த மாதிரி வந்து பெரிய பேன் இண்டியா திரைப்படங்கள், முக்கியமாக வந்து தமிழ் ஆக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தமிழ் ஆக்டர்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப மாசாக வந்து இருக்கும். ஆனால் வந்து அது சமீப காலமாக கொஞ்சம் கம்மியாகி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து தமிழ் இயக்குநர்கள் வந்து நாங்கள் வந்து மாசான சீன் வைக்கிறத விட வந்து ப்ராக்டிக்கலான சீன் வச்சு மக்களை வந்து கவர நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்களுக்கு வந்து மாசான சீன் இல்லாமல் ரொம்ப சாதாரண சீனை வந்து வச்சு படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீனாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து அது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. லியோ திரைப்படத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். ஸோ வந்து மகிழ் திருமணி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் அந்த ஒரு பயங்கரமான மாஸ் சீக்வன்ஸ், முக்கியமாக வந்து ஸ்லோ மோஷன் சாங்ஸு, ஸ்லோ மோஷன் மியூசிக்கு, அதுக்கப்புறமா அஜித் அவர்களோட பஞ்ச் டைலாக், அது எதுவுமே வந்து ஓப்பனிங் சீனில் வந்து இருக்காது. ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஓப்பனிங் சீன் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் வந்து அஜித் அவர்களுக்கு ஒரு ஓப்பனிங் சீன் வந்து இருந்துச்சு. ரொம்ப சாதுவான ஓப்பனிங் சீனாக வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி ஓப்பனிங் சீனு தான் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும். எஸ், அந்த மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் லாங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லாங்காக இருக்குன்னா புரியல அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதாவது வந்து லியோ திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து தளபதி விஜய் அவர்களோட ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப சாதுவான ஓப்பனிங் சீனாக தான் இருக்கும். ஆனால் வந்து அது ரொம்ப லாங்கான ஓப்பனிங் சீனாக இருக்கும். அந்த ஒரு சீனை வந்து பார்க்கும்போது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15-20 நிமிஷம் வந்து அந்த ஒரு சீன் மட்டுமே வந்து இருக்கும். அது வந்து ஒரு ப்ராப்பரான ஓப்பனிங் சீனாக வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. இதே மாதிரி வந்து மாஸ்டர் திரைப்படத்துலையும் வந்து ஒரு ஓப்பனிங் சீன் வந்து கொஞ்சம் லாங்கான ஓப்பனிங் சீனாக வந்து இருக்கும். ஸோ சமீப காலமாக திரைப்படங்கள் வந்து லாங்கான ஓப்பனிங் சீன் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படத்துலையும் ஸோ அஜித் அவர்களுக்காக ஒரு லாங்கான ஓப்பனிங் சீன் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வச்சுருக்காங்க. அந்த லாங்கான ஓப்பனிங் சீனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து ரொமான்ஸும் இருக்கும், காதலும் இருக்கும், எமோஷனும் இருக்கும், க்ரையிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து அஜித் அவர்கள் ஓப்பனிங் சீன் வரும் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து படத்தோட எல்லா ரியாக்ஷன், படத்தோட முழு ஆக்டிங் வந்து அந்த ஒரு ஓப்பனிங் சீன்லேயே காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மகிழ் திருமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மகிழ் திருமணி மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், அதுக்கப்புறம் முக்கியமான எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன, மீண்டும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து மற்ற அஜித் திரைப்படங்கள் மாதிரி இருக்காது, மற்ற தமிழ் சினிமா திரைப்படங்கள் மாதிரியே வந்து இருக்காது, கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு புது அனுபவத்தை வந்து இந்த திரைப்படம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனாலே ஓப்பனிங் சீன் மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. படத்தின் மீதும் எதிர்பார்ப்பு இப்போ ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகரித்து விட்டது. ஸோ படத்துக்கான டிக்கெட் புக்கிங், டிக்கெட் ஓப்பனிங்கான பிளான், அதுக்கப்புறமா வந்து திரையரங்குகள் எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான பிளான், ப்ரொமோஷன், இதுக்கான ஒர்க் எல்லாமே வந்து லைக்கா நிறுவனம் செம்ம பயங்கரமாக வந்து செய்து கொண்டு வருகிறது. முக்கியமாக வந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுகிறதோ அதை விட வந்து பல மடங்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அதனால் ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் பல மடங்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இதை வந்து அஃபிஷியலாக வந்து படத்தோட இயக்குனரே வந்து மகிழ் திருமணி அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பார்ப்பதற்காகவே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ட்ரிபிள் மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம்.
அதாவது வந்து அஜித், விஜய், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த மாதிரி வந்து பெரிய பேன் இண்டியா திரைப்படங்கள் முக்கியமாக வந்து தமிழ் ஆக்டர் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ தமிழ் ஆக்டர்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் சீன் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப மாசாக வந்து இருக்கும். ஆனால் வந்து அது சமீப காலமாக கொஞ்சம் கம்மியாகி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து தமிழ் இயக்குனர்கள் வந்து நாங்கள் வந்து மாசான சீன் வைக்கிறத விட வந்து ப்ராக்டிக்கலான சீன் வச்சு மக்களை வந்து கவர நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்களுக்கு வந்து மாசான சீன் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாதாரண சீனை வந்து வச்சு படத்தோட இன்ட்ரொடக்ஷன் சீனாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து அது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. லியோ திரைப்படத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். ஸோ வந்து மகிழ் திருமணி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் அந்த ஒரு பயங்கரமான மாஸ் சீக்வன்ஸ், முக்கியமாக வந்து ஸ்லோ மோஷன் சாங்ஸு, ஸ்லோ மோஷன் மியூசிக்கு, அதுக்கப்புறமா அஜித் அவர்களோட பஞ்ச் டைலாக் அது எதுவுமே வந்து ஓப்பனிங் சீனில் வந்து இருக்காது. ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஓப்பனிங் சீன் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் வந்து அஜித் அவர்களுக்கு ஒரு ஓப்பனிங் சீன் வந்து இருந்துச்சு. ரொம்ப சாதுவான ஓப்பனிங் சீனாக வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி ஓப்பனிங் சீனு தான் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும். எஸ், அந்த மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் லாங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லாங்காக இருக்குன்னா புரியல அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதாவது வந்து லியோ திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து தளபதி விஜய் அவர்களோட ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப ரொம்ப சாதுவான ஓப்பனிங் சீனாக தான் இருக்கும். ஆனால் வந்து அது ரொம்ப லாங்கான ஓப்பனிங் சீனாக இருக்கும். அந்த ஒரு சீனை வந்து பார்க்கும்போது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15-20 நிமிஷம் வந்து அந்த ஒரு சீன் மட்டுமே வந்து இருக்கும். அது வந்து ஒரு ப்ராப்பரான ஓப்பனிங் சீனாக வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. இதே மாதிரி வந்து மாஸ்டர் திரைப்படத்துலையும் வந்து ஒரு ஓப்பனிங் சீன் வந்து கொஞ்சம் லாங்கான ஓப்பனிங் சீனாக வந்து இருக்கும். ஸோ சமீப காலமாக திரைப்படங்கள் வந்து லாங்கான ஓப்பனிங் சீன் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படத்திலையும் ஸோ அஜித் அவர்களுக்காக ஒரு லாங்கான ஓப்பனிங் சீன் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வச்சுருக்காங்க. அந்த லாங்கான ஓப்பனிங் சீனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து ரொமான்ஸும் இருக்கும், காதலும் இருக்கும், எமோஷனும் இருக்கும், க்ரையிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து அஜித் அவர்கள் ஓப்பனிங் சீன் வரும் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து படத்தோட எல்லா ரியாக்ஷன் படத்தோட முழு ஆக்டிங் வந்து அந்த ஒரு ஓப்பனிங் சீன்லேயே காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மகிழ் திருமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மகிழ் திருமணி மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், அதுக்கப்புறம் முக்கியமான எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன, மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து மற்ற அஜித் திரைப்படங்கள் மாதிரி இருக்காது, மற்ற தமிழ் சினிமா திரைப்படங்கள் மாதிரியே வந்து இருக்காது, கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு புது அனுபவத்தை வந்து இந்த திரைப்படம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அதனாலே ஓப்பனிங் சீன் மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. படத்தின் மீதும் எதிர்பார்ப்பு இப்போ ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகரித்து விட்டது. ஸோ படத்துக்கான டிக்கெட் புக்கிங், டிக்கெட் ஓப்பனிங்கான பிளான், அதுக்கப்புறமா வந்து திரையரங்குகள் எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான பிளான், ப்ரொமோஷன், இதுக்கான ஒர்க் எல்லாமே வந்து லைக்கா நிறுவனம் செம்ம பயங்கரமாக வந்து செய்து கொண்டு வருகிறது. முக்கியமாக வந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுகிறதோ அதை விட வந்து பல மடங்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அதனால் ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் பல மடங்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி